ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கோட் பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துட்டோம். பட் நான் டெலிவரி அப்போ வீடியோவே எடுக்கலை. ஏன்டா அந்த டே வந்ததுன்ற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. சம் பர்சனல் இஷ்யூஸ்னால ரொம்ப ரொம்ப பேட் டேவாக போயிடுச்சுங்க காய்ஸ். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சம் கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். பட் அவ்வளோவா நான் டெலிவரி அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்கள்ல, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோஸ் எடுக்கணும், பிளான் பண்ணணும் அப்படின்னு. பட் என்னால் எடுக்க முடியல வீடியோஸ். அந்த டேவே ஸ்பாலர் ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு பைக்கில் வரைக்குமே அந்த மாதிரி ஒரு டே வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு டைம் தான், அதான் ஃபர்ஸ்ட் பைக்குன்ற போது நம்ம ஆசைப்பட்டு வாங்குவோம். அந்த டேல ஒரு பேட் இன்சிடென்ட் அந்த ஹோல் டேவே ஃபுல்லாக நாசம் பண்ணிடும். நான் நெவர் எக்ஸ்பெக்ட் தட் அந்த மாதிரி நடக்கும்னு நான் இமேஜினே பண்ணல. நான் அரௌண்ட் ஒரு 20 days பக்கமாக வெயிட் பண்ணேன் வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு. 20 daysமே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் அந்த டே வரும்போது ஏன் அப்படி நடந்ததுன்னே தெரியல. ரொம்ப சச்ச பேட் டேவாக மாறிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த டே அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமும் சரி விளாக் எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் 2 days-ஆவே எனக்கு மைண்டே வரல விளாக் எடுக்கணுன்றதுக்கு. ப்ளீஸ் பூஜை போடுறதாவது எடுக்கலான்னு பார்த்தேன். பூஜை போட்டதை கூட ஏன்டா, ஏதோ நம்ம வண்டி எடுத்துட்டோம், பூஜை போடணும் அந்த டேலன்றதுக்கோசரம் தான் நான் பூஜையே போட்டேன். பட் அந்த வண்டி எடுத்ததுக்கான அந்த ரியல் என்ஜாய்மெண்ட் சுத்தமாக என்னால் என்ஜாயே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பேட் டேவாக போயிடுச்சு. யாருக்குமே அந்த மாதிரி ஆகக்கூடாது. என்னடா பேட் டேனா, சம் பர்சனல் இஷ்யூஸ் தான் வித் ஃபேமிலிஸ்குள்ளார. ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் பைக் எடுக்கிறாங்க, என்னதான் பாவமாக இருந்தாலும் அது ஒரு லைஃப் டைம் மூமெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு பைக் மாதிரி எதுவுமே வராது. அதனால் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் நாம். ஏன்னா அந்த மூமெண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்போ நான் அந்த இன்சிடெண்ட்டை மறப்பேனான்னு கேட்டிங்கன்னா நான் மறக்க மாட்டேன். அது அப்படியே தான் இருக்கும் என் லைஃப்பில். அந்த எப்படி சொல்கிறது, அந்த பர்சன் நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த தாட்டுமே அப்படியே தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு பைக் லவருக்குமே அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துடாதீங்க உங்கள் வீட்டில். ஃபர்ஸ்ட் என்ஜாய் தட் மூமெண்ட். ஆஃப்டர் நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பைக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பைக்கு வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். பைக் நம்மளை மெதுவாகவே ஓட்ட அலோவ் பண்ண மாட்டேங்குது. இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம், ஆனால் மாறி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அடுத்த கீரை போடுறா, முறுக்குறா, போகலாம் அப்படின்னே தான் பைக் சொல்லுது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். நான் இப்போ புது பைக்குன்றதுனால நான் ஒரு 5000 RPM-குள்ளாரே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பீட் எதுவும் போகாமல். அந்த இன்ஜின் செட் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்பீடும் எதுவும் அழுத்தலை, சும்மா மினிமலாக ஓட்டிகிட்டு இருக்கேன்.
இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மைண்டெல்லாம் ஒரே ஃபஸியாக இருக்கு. சரி, அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு சும்மா நார்மலாக. இதுவே வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு கைஸ் உங்ககிட்ட. ஏன் அந்த டெலிவரி வீடியோ வரலன்னு கேட்கக்கூடாதுல்ல. ஒரு பைக்கருக்கு டெலிவரி வீடியோவா நம்ம பைக் எடுக்கிறோன்றது வந்து அது எப்படியாப்பட்ட மூமெண்ட். என்ன தெரிகிறது? அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க எனக்கு. அதனால் அதை பேர் பண்ணவே முடியல. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நான் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி தான் vlog-ஏ எடுக்கிறேன் பைக் எடுத்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஏற்காடு அடிவாரம் போயிருந்தேன். சேலமில் வந்துருந்தீங்கன்னா தெரியும், பக்கம்தான் என் வீட்டில் இருந்து ஏற்காடு அடிவாரம். அது வந்து vlog எடுத்திருந்தேன். ஆனால் என்ன ஆகி போயிடுச்சுன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ளூடூத் வந்துட்டு பைக்கோட ப்ளூடூத்தோட கனெக்டில் இருந்தது. நானும் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் பார்த்தா வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. சரௌண்டிங்கில் நாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்னடா இது, நானும் பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே வாய்ஸ் இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னு தெரியல. அதே சும்மா போகலாம் லாங்கு, ஏதாவது ஒரு டீ கடையாக பார்த்து டீ குடிச்சிட்டு அதே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வருவோம். ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க் ப்ரெஷரு எதாக இருந்தாலும் வண்டியை தொட்டோம்னா நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ரைட்டு தான் பறகுறோம் ஆக்சுவலாக வண்டி எடுக்கும் போது என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கவர் 7 லிட்டர்ஸ் பெட்ரோலு, வேற என்ன கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு ஹெல்மெட் கொடுத்தாங்க. அது ஒரு டம்மி ஹெல்மெட் தான், சும்மா ஒரு ரஃப் யூஸ் வச்சுக்கலாம். நாம மற்றபடி எல்லாம் அவ்வளோலாம் போட்டு அடிக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட்லாம் தனியாக ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டேன். நான் வண்டி எடுக்க போகிறேன்னு நான் பிக் பண்ண உடனே வந்துட்டு இப்போ ஹெல்மெட் வாங்கிட்டேன். சேஃப்டி இஸ் மை ஃபர்ஸ்ட் கன்சர்ன். அதனால் வந்துட்டு சேஃப்டியில் பேக் பண்ணுறதுனால நல்ல ஹெல்மெட்டாகவே வாங்கிட்டேன். பார்க்கலாம், பெட்ரோல் வண்டியில் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்சா வண்டிக்கு ஒரு பெட்ரோலும் போடுவோம். இதுவரை நான் பெட்ரோலும் அடிக்கல guys. அவங்க 7 லிட்டர்ஸ் கொடுக்குறதோட சரி. ஆக்சுவலாக நீங்கள் போய் ஷோரூமில் கேட்டிங்கன்னா 10 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 10 லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. பட் 10 லிட்டர்லாம் போட மாட்டானுங்க. ஆல்ரெடி வந்துட்டு 3 லிட்டர் போட்டு வண்டியை நமக்கு ஆர்டிஓவில் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும், பெட்ரோல் கண்டிப்பாக குறைஞ்சிடும். அது இல்லாமல் மேலே அடிஷ்னலாக வந்து தான் உங்களுக்கு வந்துட்டு 7 லிட்டர்ஸ் பெட்ரோல். கம்பெனி ஷோரூமில் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் பெட்ரோல் பட் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. வேற லெவல் ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து லாங் ட்ரைவ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்த்தியான வீடியோஸ் கொடுக்க முயற்சி பண்றேன். A little longer than a few minutes later. சும்மா ஒரு அழுத்தலாங்க செட்டு போதுன்னு பார்ப்போம். வண்டி ஐயா ஆர்பிஎம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்காத புது வண்டியில். என்னை வந்து இந்த வண்டி அழுத்த சொல்லுது, அதனால நான் ஸ்பீடு போறேன். நீங்க யாராவது புது வண்டி வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பீட் போக இன்ஜின் எல்லாமே வந்து செட் ஆகிக்கும்.
கேமரா சப்போர்ட் பண்ணுங்க. ஆரஞ்சு அடிச்சுட்டாங்க. ஆரஞ்சு கலர் தான் கலர்ல இருக்கு. ஆக்டிவா போயிடும் போல. நான் பாப்பா ஏதாவது டீ கடை இருக்கான்னு பாப்பா. டீ கடை இருக்காருன்னா அந்த வண்டியை போட்டு டீ சாப்பிடுவோம். Fifteen minutes later. ரோடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இடிச்சோடி போயிருக்கு. ஓட்டுறது மைண்டே அது வேற ரிலாக்ஸா இருக்கு. சும்மா அதிர்வு இல்ல வண்டி வேற ஓடின வயசு பார்த்து வண்டியில தான் ஒரு லப்பு அடிச்சுக்கவே முடியாது. கார்ல கூட வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் காரு மேல ஆல்வேஸ் லவ் டூ வீலர். ஆக்சுவலா நம்ம வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட சஜஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த பேர் தான் வைக்கலான்னு இருக்கேன். என்ன நல்ல பேரா இருக்காங்க கண்டிப்பா அந்த பேரை வந்து நான் வந்து இந்த ஃபீமேலா கன்சிடர் பண்றேன். மெயில் இல்லை. இடம் பாருங்க எப்படி இருக்கு. சாப்பிட்டுதான் தள்ளியா ஆமா ஏதாவது கலைக்கிறதுக்கு ஏதாவது போதுன்னா வண்டியை பிரேக்கிங். இந்த வண்டியில பிரேக்கிங் வந்து சொல்லியா வரும். வேற லெவல் பிரேக்கிங். பிடிச்சிக்கவே முடியாது. கேட்டியமா ஸ்பீடா இருந்தாலும் சரி வந்து அந்த ஃப்ரண்ட் பிரேக்லாம் நீங்க ரியரே அடி பண்ற அவசியமே கிடையாது. ஃப்ரண்ட் ஒரு அடிதான் டச்சு பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா டோல்கேட் போலாம் guys. நான் சென்னைக்கு ஒரு ரைடு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சென்னைக்கு போகணும். பஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் லோக்கல்ல ஓட்டிட்டு பஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாங் தான் நாம தான்ற மாதிரி நாங்க அழுத்தலாம். பாருங்க தெரியுதா? லைட்டா தான் பிரேக் அடிச்சேன். வண்டி வேற லெவலில் போகுது. பரவாயில்ல. பெட்ரோல் அடிக்கணும் மறந்துடக்கூடாது. 12 seconds later. போட்டுக்கலாம் இந்த பங்க்லயே பெட்ரோல். அப்புறம் ஒரு 5 லிட்டர் போடுங்க. 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு கூப்பிட்றோம் கைஸ்.
சாரி பெட்ரோல் போட்டு பேசுகிறேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்லைங்க ஸ்கேனர் பே பண்ணியாச்சு, பெட்ரோலும் போட்டாச்சு. ஆக்சுவலாக இப்போதைக்கு வண்டியில் நான் பெட்ரோல் ஃபுல் பண்ண வேணான்ட்டு இருக்கேன். ஏன்னா E20 பெட்ரோல்ன்றதுனால போட வேணாம். ஏன்னா இந்த வீக் வந்து நான் கொஞ்சம் வெளியவும் போகிறேன், வண்டி எடுக்க மாட்டேன் ஒரு 3 நாளைக்கு. அதனால் 5 லிட்டர்ஸு போட்டுக்கிட்டேன் போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீ குடித்தாச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க. இன்னொரு vlogல சந்திக்கும் வரை நான் உங்கள் கோட். பாய்.